மாண்புமிகு உறுப்பினர் பிபி நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய கடற்கரை 1076 கிலோமீட்டர் நிலம் உள்ளது. கடற்கரையில் வசிக்கும் மீனவ மக்கள் நம் நாட்டின் பாதுகாப்பு அரணாக உள்ளனர். மீன்பிடி தொழில் ஒரு சாதாரண தொழில் அல்ல, உயிரை பணயம் வைத்து செய்யும் தொழில். நமது மீனவர்கள் இலங்கை கடற்படையினராலும் இலங்கை கடற் கொள்ளையர்களாலும் சித்திரவதைக்கு உள்ளாகின்றனர். மீனவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் துப்பாக்கியால் சுடுவதும் கை கால்களில் விலங்கிடுவதும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளை சேதப்படுத்துவதும் அன்றாட நிகழ்வாக உள்ளது. இலங்கை சிறைகளில் நமது இந்திய மீனவர்கள் இன்னும் 97 பேர் உள்ளனர். இவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கிறது. குஜராத் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களை இந்திய மீனவர்கள் என்கிற மனோநிலையில் உதவிடும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சித்திரவதைக்குள்ளாக்கும் போது அவர்களை இந்திய மீனவர்கள் என்று பாராமல் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழக மீனவர்களாக பார்க்கிறார்கள். இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது, இந்நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடுக்கும் தாக்குதல் குறித்தும் மீனவ மக்களை பாதுகாக்க வேண்டியும் உணர்வுபூர்வமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினரின் அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாப்பதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு முதல்வர் அவர்களோடு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கச்சத்தீவு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பங்குதாரராக இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் நாம் எடுக்கும் முடிவே பொருத்தமானதாக இருக்கும் என்பதையும் இந்த அவையிலே நான் பதிவு செய்து, தமிழ்நாட்டு மீனவர் நலனுக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்